So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So நான் தான் உங்க கிஷோர். So இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா URD டாடா ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம் அவினாஷில. So ரீசன்ட்டா நம்மளோட சேனல்ல 612 அப்படிங்கிற வண்டியை பத்தின ஒரு டிப்பர் லாரியை பத்தின ரிவ்யூ நம்ம போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இந்த 912 LPK அப்படிங்கிற வண்டி. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS6 நார்ம்ஸ் படி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸோட ஆட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்றைக்கி நமக்கு கொடுத்த URD டாடா ஷோரூம் அவினாஷி ஷோரூமுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வண்டியோடைய கீழேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பஞ்ச் ஆஃப் கீ கொத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோடைய இது வந்து வண்டியோடைய கீ டாட்டா லோகோவோட கொடுத்துருக்காங்க, பார்க்க முடியும். தென் அதுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கோட கீ, கூடவே நமக்கு டெஃப் ஆயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கான கீ. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே இப்போ இந்த வண்டியோடைய ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 912 LPK உடைய டைமென்ஷன் பற்றி இப்போ பார்ப்போம். டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 3050 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸும், தென் இந்த வண்டியோடைய லோட் பாடி சைஸ், லோட் பாடியோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் 3573 மில்லிமீட்டருக்கான ஒரு லென்த்லையும், விட்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2035 மில்லிமீட்டருக்கான விட்த்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 690 மில்லிமீட்டருக்கான ஹைட் வந்து கிடச்சிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 212 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஒரு ஹைடெக் பாடி தான். ஸோ இதில் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் UBT அண்ட் CBC அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. UBTங்கிறது அப்பர் பாடி டிப்பர், ஸோ நம்ம கூட இன்றைக்கி இருக்குது. CBC அப்படிங்கிறது கேபின் அண்ட் சேஸ், இது மட்டும் தான் இருக்கும். கேபின் இருக்கும், சேஸ் இருக்கும். இந்த தொட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதனுடைய ரெண்டோடைய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இதனுடைய லோடு பாடியோட சைஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 5 cubic மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்துட்டு CFT 182 வரைக்கும் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்படியே இந்த வண்டியோடைய ஓவரால் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த 912 கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9950 கிலோகிராமுக்கான ஓவரால் வெயிட் வந்து இது கேரி பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4065 கிலோகிராமுக்கான வெயிட்டும், ரியர் ஆக்சிலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5885 கிலோகிராமுக்கான வெயிட் வந்து கேரி ஓவராலாக கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்னு சொல்லி இந்த வண்டி 9950 கிலோகிராமுக்கான மொத்த வெயிட் வந்து கேரி பண்ணிக்கக்கூடிய GVW வெயிட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங்கான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ப்ரொஃபைல் 8.25க்கான ஒரு 16 இன்ச் ப்ரொஃபைல் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே நமக்கு இந்த வண்டியுடைய ஓவரால் எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 612 பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைர்ட் பண்ணது 407லேருந்து இன்ஸ்பைர்ட் பண்ண ஒரு டிசைனாக இருக்கும். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த 912 LPKங்கிற இந்த டிப்பரில் வந்துட்டு ஃபுல்லி ஸ்கொயர் ஷேப்டுக்கான டிசைன். ஸோ நீங்கள் இதை அப்படியே ரிப்ளிகேஷன் வந்துட்டு 1212 அப்படிங்கிற வண்டியோடைய ஃபேஸில் நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கொயர் டிசைன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாடிக்கான ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி டாட்டாவில் எப்போவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்கான மிரர் வந்து கொடுத்துருக்கு, 2 வைப்பர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே நமக்கு பொதுவாக ஒரு வாஷர் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது. ஸோ இது மேலே ஏறிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும். தென் ஃப்ரண்ட்டில் டாட்டாக்கான லோகோ, கீழே டாட்டாக்கான பேட்சிங். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டிசைனில் ஒரு பிளாக் கலர்டு ஒரு தீம் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது டிசைன். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து சைட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ சைட்லேருந்து வர்றவங்களுக்கு யூட்டர்ன் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே கிடைக்கும். தென் ஸ்டீல் பம்பர் தான் கொடுத்துருக்கு, நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன். தென் ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 2 லைட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே நமக்கு சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். சைடில் பார்க்கும்போது நமக்கு ORVMs வந்து ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ORVMs தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கான்கேவ் லென்ஸ்க்கான லென்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மிரரில். மேலே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மிரர். இந்த சைடுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்கான மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹைடெக் வண்டி அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். தென் இங்கே டோர் நாப் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலுக்கான ஒரு புஷ் டைப்புக்கான டோர் நாப் தான், ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து சேஃப்டி வைஸ் கொடுத்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஃப்ளீட் எட்ஜ் இன்சைட். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தனியாக நான் உங்களுக்காக சொல்லணும். பிகாஸ் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் டாட்டாவில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைடெக் வண்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 2 ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. வீல் ஆர்ச்சஸ் ஒரு டீசெண்டான டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் வந்து பிளேஸ் ஆகிருக்கு.
தென் டிப்பர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிப்பர் வந்து நமக்கு ஓவரால் சைஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து சைடில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய லாக்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் செப்பரேட்டாகவே நீங்கள் வந்து லோடை அன்லோட் பண்ணிக்க முடியும். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும்தான் லோடை வந்து அன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சாண்டு, செங்கல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல், இந்த மாதிரி வந்து ஜிப்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறையா நீங்கள் கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ செங்கல் எல்லாம் ரிவர்ஸில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது மூலியமாகவே அன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப்கான சுவிட்சும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நாளுக்கு மேலே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேபிளாக நிறுத்துறீங்க அப்படிங்கும்போது பேட்டரிக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கட் ஆஃப் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த வண்டியோடைய ரியர் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாக்கான பேட்சிங்கான ஒரு சிம்பிளான ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்க. எம்பர்ட் எதுவுமே பண்ணலை. 2 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லைட் பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர், பிரேக், ரிவர்ஸ், அதுக்கப்புறமா ஒரு ரிஃப்ளெக்டரும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வரல, பட் இருந்தாலும் உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான ஒரு ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டாட்டாக்கான மட் ஃப்ளாப் வந்து 2 பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஃபுல் ஸ்ட்ராங்கான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த இடத்துல 2 வந்து உங்களுக்கு ஸ்டாப்பர்னு சொல்லிக்கலாம். இது ஏன் நீங்கள் வந்து ஒரு டிக்ளைனான பிளேஸில் வந்து வண்டியை நிறுத்திருக்கீங்க, லோடோட நிற்கிது அப்படிங்கும் போது ஹேண்ட் பிரேக் என்ன தான் எங்கேஜ் ஆகிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பரை வீலுக்கு பின்னாடி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் அண்ட் சேஃப்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்கள் வண்டி இறக்கத்தில் நிற்கும் போது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்க முடியாது இந்த டோரை. ஸோ இங்கே இருக்கிறது 2 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு உங்களுக்கு இந்த தொட்டியை நீங்கள் வந்து அன்லோட் பண்ணும்போது, அதாவது லிஃப்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எக்ஸ்டீரியர் பற்றி உங்களுக்கு எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வண்டியோடைய இன்ஜினை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. டெலிவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இங்கே இருக்கக்கூடிய ஒரு புஷ் இருக்குது பாருங்கள், இதை வந்து ஹோல்ட் பண்ணி இப்படி தூக்குனீங்க அப்படின்னா இந்த இன்ஜினோட கேபின் வந்து ஃப்ரண்ட்டில் போய்க்கும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில். ஸோ அந்த லாக் வந்து லாக் ஆகிடும். தென் நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக்கை ரிமூவ் பண்ணி நீங்கள் கேபினை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஜின் 3.3 NG BS6க்கான ஒரு நார்ம்ஸில் இருக்கக்கூடிய இன்ஜின். ஒரு 3050 cc இன்ஜின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரண்ட்லேயும், ஒன்று ரிவர்ஸ்க்கான டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேபிள் ஷிஃப்ட்டில் தான் இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் பவர் வந்து 125 bhp பவர் அண்ட் NMF டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 400 NMF டார்க் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதனுடைய ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் மைலேஜ் வந்து டாட்டாவில் நான் செக் பண்ண வரைக்கும் 8 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டியை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய இந்த வண்டியோடைய மைலேஜை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வண்டியை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 90 லிட்டர் கிடைக்குது. டெஃப் ஆயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 18 லிட்டருக்கான கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு உள்ள இன்டீரியர் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ இப்போ இந்த கேபினை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டீரியர் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிவரை இப்படி மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு இதையே ஸ்லோவாக இப்படி வச்சு லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய லிவரை இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியோட கேபின் லாக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே போயிட்டு இந்த கேபினுடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. ஸோ இப்போ இந்த 912 LPK வண்டியோடைய இன்டீரியர் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோர் ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே கிராப் ஹேண்டில் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. டோருக்கான நாப் வந்து ஒரு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் கமர்ஷியல் செக்மெண்ட்டில் எப்போவுமே கொடுக்கக்கூடிய ஒரு லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்ச். மேனுவலி அட்ஜஸ்டபுள் விண்டோக்கான கண்ட்ரோல். தென் வாட்டர் பாட்டில் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். சின்னதாக ஏதாவது பேப்பர்ஸ், இன்வாய்ஸ் அந்த மாதிரி வந்து இங்கே நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இங்கே நம்ம மேலே ஏறுறதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டில், இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இந்த வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். ஓவராலாக இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 212 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இப்போது இந்த வண்டிக்கு மேலே ஏறுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லெக்கு, இப்படி ஒரு புடி, இங்கே ஒரு கால் வச்சு ஏறுறோம். ஸ்டேரிங் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த வண்டி உள்ளே வந்தாச்சு. ஸோ டோர் லாக் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த 912 LPK மாடலுடைய இன்டீரியர் கேபின்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஹை டெக்குக்கான கேபின். உள்ளே ஏறும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனுடைய ஸ்டியரிங் வீல்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டியரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் அண்ட் டில்ட் ரெண்டுமே உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு டீசெண்டான லெவலில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டியரிங் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஒரு பிளாக் ஃபினிஷ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக் கலரில்.
நடுவில் டாட்டாக்கான லோகோவும் நமக்கு கிடச்சிருக்கு சில்வர் குரோம் ஃபினிஷில். ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் சீட்டில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சீட்டில் நமக்கு ஃப்ரண்ட் பேக்கான ரிக்ளைனிங் ஆப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. தென் அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் மூமெண்ட், பேக் மூமெண்ட்டும் ஃப்ரண்ட் மூமெண்ட்டும் உங்களால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க, இந்த வண்டியில் டிரைவர் சைடு சீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஒரு சஸ்பென்ஷனுக்கான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த லெவலில் இருக்குது சீட்டு. இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்குனீங்க அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் நல்ல லோடு ஏற்றிட்டு போகும்போது ஆஃப் ரோட்டில் ஓட்டுறீங்க, சேத்து மண்ணிலெல்லாம் ஓட்டும் போது வண்டி என்னதான் உங்களுக்கு குலுங்கி போனாலும் நமக்கு பேக்கில் பெயின் அதிகமாக வராத மாதிரி இந்த வண்டி நல்லாவே நமக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டியாக கொடுக்குது. ஸோ கைஸ், நம்ம ஆல்ரெடி இந்த சாவியை பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3050 சிசிக்கான இன்ஜின். உள்ள கேபினோட வைப்ரேஷன் லைட்டாக இருக்குது, பிகாஸ் இன்ஜினுக்கு மேலே தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்ஜின் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு ரீஃபைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீஃபைன்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இன்ஜினோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேபின்குள்ளே வருது. இப்போ லைட்டாக ரேவ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிலரேட்டர் பெடல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ப்ரெஷர் கொடுக்கவே தேவையில்லை. உங்களுக்கு லைவாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கும்போது ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நீட்டான ரேவ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வண்டியோடைய இன்ஜின் பவர் பற்றியெல்லாம் கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 5 ஸ்பீடுக்கான ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரிவர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆக்சுவலாக போடவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கியர் ஆர் செகண்ட் கியர் போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் ரிவர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய யூபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் பாடி டிப்பருடைய ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நான் கடைசியாக பண்ணி காட்டுறேன். தென் அதுக்கு அடுத்து இந்த இடத்துல நமக்கான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ண லாக், இப்படி பண்ண அன்லாக், இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி ரீஜெனரேஷன் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்கு, எமர்ஜென்சிக்கான ஒரு ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு ஹசார்ட்கான ஸ்விட்சும் கிடைக்குது. ஸோ ஹாரன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாரன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய வண்டிக்கான ஹாரன் மாதிரி தெரியல. V70லேயே இதே ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே அதே ஹாரன் தான். ஸோ MID பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் நமக்கு RPM மீட்டரும், ரைட் சைடில் நமக்கு ஸ்பீடோ மீட்டரும் கிடச்சிருக்கு. சின்னதாக நடுவில் ஒரு டிஜிட்டலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான A-B ட்ரிப் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஆவரேஜ் மைலேஜ், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ரியருக்கான ஆக்சிலோடைய பாரோடைய லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்க முடியும். டெஃப் ஆயிலுக்கான ஃபில்லிங்கும் வந்து உங்களால் இங்கே கால்குலேட் பண்ணிக்க முடியும். கடைசியாக உங்களுக்கு பேட்டரிக்கான ஆம்பும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் உங்களோட பேட்டரியோடைய லெவல் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெம்பரேச்சருக்கான ஒரு கேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஃபியூவலுக்கான கேஜ் வந்து ரைட் சைடில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ MID பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான லெவல்லே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வண்டியோடைய MID. ஸோ ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஒரு கிரே கலர் பிளாக் மிக்ஸ்டு தீமில் தான் கொடுத்துருக்காங்க. 12 வாட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. 5 வாட்டுக்கான சார்ஜிங்கான ஒரு USB-க்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி இங்கே கிடைக்கல, பட் இருந்தாலும் ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏசியோட கூலிங் நமக்கு கண்டிப்பாக இந்த கமர்ஷியலில் கிடைக்காது, பட் இருந்தாலும் ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளோயர் நல்ல ஒரு ஃபுல் ஸ்பீடில் வந்து வச்சுருக்கேன். ப்ளோயர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆட் ஆன் ஃபியூச்சராக இருக்கும் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கான ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு SOS ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேர்த்துக்குமே வந்து சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பிஃபோர் டிரைவிங் கண்டிப்பாக நீங்கள் சீட் பெல்ட் வந்து போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி, கூட இருக்கவங்களுக்கும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அது சேஃப்டியாக தான் இருக்கும். 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அடுத்து மேலே சன்வைசர் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கிடைக்குது, மிரர்ஸ் எதுவுமே கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லேம்ப் வந்து ஒரு LED ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். என்னதான் வந்துட்டு ஏர் ப்ளோயர் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர் வந்து டாட்டாவுடைய இந்த 912 LPKங்கிற மாடலில் கிடைக்குது. ஸோ கைஸ், ஓவராலாக இந்த இன்டீரியர் பற்றி நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வண்டியோடைய வெளியே போயிட்டு எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நமக்கு இந்த டிப்பருடைய ரியருக்கான அப்பர் டெக்கை வந்துட்டு இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படியே பேக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி தெரியும். ஸோ இப்போ நம்ம மேலே தூக்குவோம்.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஆக்சல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் ரோடு மூலிமா எவ்வளோ பெரிய லோடை வந்து அன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ராடு வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு நம்ம தூக்கி புஷ் பண்ணிக்கலானே சொல்ல முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வண்டியோடைய இதை க்ளோஸ் பண்ணுவோம். எஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராலிக் மூலிமா லாக் அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், வண்டி வந்துட்டு ஆஃப் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு உங்களோட லோட் அண்ட் அன்லோடு வந்து ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு இப்போ இந்த வண்டி வேரியன்ஸ் அண்ட் ஆன் ரோட் காஸ்ட்டை பற்றி கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ கைஸ், இப்போ இந்த வண்டியோடைய எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வண்டியை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எஸ், பார்க்கிங் பிரேக் எனேபிள் பண்ணியாச்சு, கியர் என்கேஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இறங்கிட்டு இந்த வண்டியோடைய எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா 212 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இங்கே இருக்கக்கூடிய கிராப் ஹேண்டில் பிடிச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபூட்டர்ஸில் கால் வச்சு இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ஆக்சசபிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டியோடைய வேரியன்ஸ் அண்ட் ஆன் ரோட் காஸ்ட்டை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த 912 LPக்கு பார்த்தினா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UBT அப்படின்னு சொல்லக்கூடிய பாடியோடைய உங்களுக்கு வந்து டிப்பரும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதோடைய ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 19 லட்சத்துக்கிட்ட வருது. டாடா URD ஷோரூம்லேருந்து கொடுத்த ப்ரைஸ் எனக்கு இது. ஸோ அப்படியே நீங்கள் CBC கேபின் பாடி சேஸ் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிப்பர் ஏரியா மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். கேபினும் சேஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த ப்ரைஸ்லேருந்து அந்த ப்ரைஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு 1.5 லட்ச ரூபாக்கான டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அந்த மாடல் வந்து உங்களுக்கு CBCன்னு சொல்லக்கூடிய மாடல் 17,50,000 வரைக்கும் கிடைக்குது. இங்கே நிற்கக்கூடிய அப்பர் பாடி டிப்பர் அப்படிங்கிற இந்த மாடலில் உங்களுக்கு டிப்பர் வந்து புஷ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஹைட்ராலிக்கான சிங்கிள் சஸ்பென்ஷனுக்கான ராட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி லிஃப்ட் அண்ட் அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லோட் அண்ட் அன்லோட் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேனுவலாக ஒரு லாக்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாக் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக வந்துட்டு லிஃப்ட் பண்ணும்போது லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் URD டாடா ஷோரூம். அவினாஷிலே உங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளுடைய சேனல் நேம் கிஷோர் vlogs அப்படிங்கிற நேமை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கும் போதும் டாடா ரிலேட்டடான இன்ட்ரா V10லேருந்து V70 வரைக்கும் ACE+, ACE HD+, இந்த மாதிரி எந்த வண்டி எடுத்திங்கனாலும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதனுடைய ஆன் ரோட் காஸ்ட் இன்றைக்கி 19 லட்சம். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்னும் வந்து சந்திக்கிறேன். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.